மயிலாடுதுறை அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என டிஎன்சிஎஸ்சி தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளிடம் இருந்து உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள லட்சக்கணக்கான நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். 60 வயதிற்கு மேல் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கூலியை வாரிசுதாரர் வங்கிக் கணக்கில் செலுத்தும் முறையை கைவிட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் நிர்வாகம் அதனை இயக்கம் செய்வதற்கான நடவடிக்கை போதிய அளவு எடுக்கப்படவில்லை. இன்னைக்கு வெயிலையும் பனியிலையும் காய்ச்சிட்டு கிடக்கு. அது எவ்வளவு நஷ்டம் ஏற்படுதோ அந்த பணியாளர்கள் மேலே சுமத்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு மூட்டை 5 வருஷம் ஆகுது. ரூபாய் 10 ரூபா மூட்டை, ஒரு மூட்டைக்கு கூலி நிர்ணயிச்சு. இப்போ விலைவாசி உயர்க்க ரூபாய் 15 ஒரு மூட்டைக்கு கொடுக்கணும்னு கேட்குறோம். அதே மேலே இறக்குற இடம் சேமிப்பு நிலையங்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவான கூலி, ₹1.48 ஒரு மூட்டைக்கு இறக்குறதுக்கு. அப்போ அதெல்லாம் டீ குடிக்க கூட பத்தாது. இப்போ அந்த அளவுக்கு மிக மிக குறைவான கூலி கொடுக்கப்படுது. அதனால் அந்த சேமிப்பு நிலையங்கள், கிடங்குகள்லாம் மூட்டை இறக்குறவங்களுக்கு கூலி சரியாக நிர்ணயித்து தனியார் கொடுக்குற அளவுக்கு கொடுக்கணும்.